Hey guys, this is Somin here. Welcome to Somin Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் இன் பைத்தான் லாங்குவேஜ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அரேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் அரேஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் அரே அண்ட் அனதர் ஒன் இஸ் டைனமிக் அரே. ஸோ அண்ட் அடுத்தது இன்னொன்று என்னன்னா நம்ம வந்து அரேஸ் முடிச்ச பிறகு நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பைத்தானில் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே டைனாமிக் அரேஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லிஸ்ட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோமே ஆனால் முதல்ல வந்து லெட்டஸே நம்ம ஒரு அரேஸில் நம்ம வேரியஸ் ஆப்ரேஷன் பண்ணுவோம். சச்சஸ் இந்த அப் அண்ட் பாப் பண்ணுறது, கடைசி எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் இன்சர்ட் பண்ணுறது. ஓகேவா, ஒரு எலமெண்ட் வந்து இன் பிட்வீனில் அந்த அரேஸில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அதே வந்து அந்த அரேல இருக்கக்கூடிய எண்ட் எலமெண்ட் வந்து நம்ம டெலிட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த அரேல இன் பிட்வீனில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணுறதாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம வந்து ஸ்டாட்டிக் அரேலையும் பண்ணலாம், டைனாமிக் அரேலையும் பண்ணலாம். பட் இந்த டைனாமிக் அரே பண்ணுறப்போ பின்னாடி என்ன நடக்கும்னா ஒரு புது ஸ்டாட்டிக் அரே வந்து கிரியேட் பண்ணி நடக்கும். ஸோ அதனால நம்மளுடைய இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது வந்து மாறும். ஸோ அதை தான் இப்போ வந்து எப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னா லெட் அஸ் கன்சிடர் இப்போ நம்ம வந்து ஒரு அரே இருக்கு 1, 2, 3ன்ட்டு. ஸோ இப்போ வந்து இது பைத்தான்ல ஆக்சுவலி லிஸ்ட். ஓகேவா, ஸோ இதில் நான் ஒரு எலமெண்ட்டை நான் வந்து அப்பன் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 4 அப்படின்ற எலமெண்ட்டை வந்து ஐம் கோயிங் டு அப்பன் பண்ணுறேன்னா இதில் ஆல்ரெடி அந்த அரேல வந்து லென்த் வந்து 3 இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ 4th ஒரு எலமெண்ட் வந்து அப்பண்ட் ஆக போகுது. இது எப்படி வந்து அப்பண்ட் ஆகும்னா திரும்ப புதுசாக ஒரு ஸ்டாட்டிக் அரே அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா, கிரியேட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து 4வது ஒரு எலமெண்ட் வந்து அப்பண்ட் ஆகும். 3 and 4th எலமெண்ட் வந்து அப்பண்ட் ஆகும். ஸோ இதனால தான் என்னன்னா இது ஒரு அகைன் ஒரு புது ஸ்டாட்டிக் அரே கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? ஆர்டர் ஆஃப் ஒரு n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்குமா? ஸோ இது வந்து நாட் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த 3 கூடவே வந்து 0 அப்படின்ற எலமெண்ட் வந்து கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1 இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து 4 அப்படின்ற எலமெண்ட் வந்து இதில் அப்பன் பண்ணிடலாம். ஸோ அதே வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் நம்ம வந்து பாப் பண்றோம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரேல வந்து 1, 2, 3 and 4 அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து 4 அப்படின்ற எலமெண்ட் தான் இப்போ என்னன்னா பாப் பண்ண போறோம். பாப்னா என்ன, எண்ட்ல இருக்க எலமெண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவிங் எண்ட் எலிமெண்ட். ஓகேவா, ஸோ இப்போ எண்ட் எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ண போறோம். அப்படின்னா 4 அப்படின்ற எலிமெண்ட் வந்து பாப் பண்ண போறோம். ஸோ பாப் பண்றோம்னா என்ன, ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது. ஏன்னா ஸோ சின்ஸ் இது வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டாட்டிக் அரே அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த ஸ்டாட்டிக் அரேல 4 அப்படின்ற எலிமெண்ட் பாப் ஆயிடுச்சுன்னா 0 ஆகும். ஸோ அகைன் இப்போ என்னன்னா நம்ம இதுல வந்து 3 வரைக்கும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க போறோம். 1, 2 and 3. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பின்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதே மாதிரி இன்சர்ட் அன் எலமெண்ட் ஃப்ரம் அன் எண்ட். ஓகேவா, இப்போ நான் ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து நாட் ஃப்ரம் அன் எண்ட் இல்லாம நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்றேன். ஸோ எண்ட்ல நான் எலமெண்ட் இன்சர்ட் பண்றேன்னா அது அப் அண்ட் அப்படின்றதுல வந்து கணக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து எண்ட்ல ஒரு எலமெண்ட் எண்ட் இல்லாம இன்பிட்வீன்ல ஏதாவது ஒரு எலமெண்ட் நான் இன்சர்ட் பண்ணுவேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 5 அப்படின்ற எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்றேன். இப்போ 5 எலமெண்ட் நான் வந்து இன்சர்ட் பண்ணும்பொழுது ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல, ஸோ லெட் அஸ் கன்சிடர் இண்டெக்ஸ் வந்து நான் 2 அப்படின்ற இண்டெக்ஸ்ல வந்து எலமெண்ட் 5 வந்து நான் வந்து இன்சர்ட் பண்றேன் அப்படின்ற பட்சத்தில் 1, 2 and 5 அப்படின்றது வரும், அண்ட் 3 and 4 அப்படின்றது வரும். ஓகேவா, ஸோ இது எப்படி நடக்கும்னா முதல்ல, ஸோ இது நார்மலா இப்படி ஒரு அரே இருக்கு. ஸோ லென்த் 4ல இப்போ என்ன, நான் புதுசா ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணணும். 1, 2, 3 ஓகே, 1, 2, 0, 0, 0. ஓகேவா, ஸோ லென்த் 5 வரைக்கும். ஸோ இதில் 1 ஆட் ஆகும், 2 ஆட் ஆகும். அது எப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து 2 வருதோ அந்த இடத்துல வந்து 5 அப்படின்ற நம்ம எலமெண்ட் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் பிறகு 3 and 4 அப்படின்றது ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டின்றது எடுத்துக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.
ஸோ அடுத்தது வந்து டெலிஷன் நாட் ஃப்ரம் an end, ஓகேவா. ஸோ இப்போ ஒரு அரேல ஒரு எலமெண்ட் நான் வந்து டெலிட் பண்றேன் எண்ட் இல்லாம, ஓகேவா. ஸோ லெட் அஸ் கன்சிடர் இப்போ அரேல வந்து 1 2 3 4 5 அப்படின்ற நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து டெலிட் பண்றேன் எண்ட் இல்லாம, ஓகேவா. delete an element not from an end, ஓகேவா. ஸோ இப்போ எண்ட் இல்லாம நான் ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து டெலிட் பண்றேன். லெட் அஸ் கன்சிடர் இப்போ நான் வந்து 2 அப்படின்ற எலமெண்ட் வந்து டெலிட் பண்றேன். அரேயோட லென்த் வந்து 5 இருக்கு. ஸோ இப்போ நான் டெலிட் பண்றப்போ எனக்கு 1, ஆக்சுவலி இது எப்படி இருக்கும்னா அரேயோட லென்த் வந்து ஒரு நியூ ஸ்டாட்டிக் அரே வந்து ஒரு 4 லென்த்ல வந்து கிரியேட் பண்ணிக்கணும், ஓகே. ஆல்ரெடி 5 இருக்கு, ஒரு எலமெண்ட் டெலிட் பண்றா நமக்கு 400 லென்த்ல வரும், ஓகேவா. இப்போ பர்டிகுலரா இந்த நம்பரை மட்டும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மீதி இருக்க நம்பர் வந்து ஆட் பண்ணுவோம் 1 3 and 4 and 5 அப்படின்ட்டு. ஸோ அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் நமக்கு வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும். ஸோ எஸ்பெஷலி என்ன ஒரு விஷயம்னா ஆர்டர் ஆஃப் 1 அப்படின்ற டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்பெண்ட் பண்றதுக்கு வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதே வந்து பாப் பண்றப்பவும் வந்து ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா ஸ்டாட்டிக் அரேயோட சைஸ் வந்து ஏற்கனவே அதிகமாக தான் இருக்கு, ஓகேவா. இன்கேஸ் நம்ம புதுசா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் ஆட் பண்றதாக இருக்கட்டும், டெலிட் பண்றதுனால மற்ற ஆர்டர்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து அஃபெக்ட் பண்றதாக இருக்கட்டும், அந்த மாதிரியான டைம்ல நமக்கு ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும், ஓகேவா. ஸோ அடுத்தது மாடிஃபைங் அன் எலமெண்ட். மாடிஃபைனா தெரியும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம், அப்டேட் பண்றோம், ஓகேவா. ஸோ இப்போ மாடிஃபைங் எலமெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ லேட்டஸ்ட் கன்சிடர் இப்போ நான் 3ன்ற எலமெண்ட் வந்து ஸோ இதை வந்து நம்ம 6 அப்படின்றத மாத்திரம், ஓகேவா. ஸோ இதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துன்னா ஆர்டர் ஆஃப் 1 தான். ஏன்னா அதோட இண்டெக்ஸ் வச்சு நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். லேட்டஸ்ட் கன்சிடர் இதை வந்து நான் ஒரு லிஸ்டாக எடுத்துக்கிறேன்னா இந்த லிஸ்டோடைய செகண்ட் இண்டெக்ஸ்ல 3ன்ற நம்பர் இருக்கு. அந்த 3ன்ற நம்பரை வந்து அந்த 3ன்ற நம்பர், அதாவது 3ன்ற நம்பர்ன்றது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த 3ன்ற பர்டிகுலர் நம்பரை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். என்ன வேணா 6 அப்படின்றது சேஞ்ச் பண்ணிட்டா எனக்கு ரிசல்டன்ட் அரேல வந்து 3க்கு பதிலாக 6ன்ற நம்பர் வந்துடும், ஓகேவா. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம டேரக்டா இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்றதுனால இந்த மாடிஃபைங் எலமெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும். ஸோ அதன் பிறகு ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ரேண்டம் ஆக்சஸ்னா அதே தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டெக்ஸ் வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். 1 2 3 4 அப்படின்ற நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் இதுல வந்து செகண்ட் இண்டெக்ஸ் வந்து ஸோ இதோட இண்டெக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து 0 1 2 3 அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னா 3ன்ற எலமெண்ட் இருக்கு, தேர்ட் இண்டெக்ஸ்ல வந்து 4 அப்படின்ற எலமெண்ட் இருக்கு. இப்போ நான் வந்து தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ 4ன்ற எலமெண்ட் 8ன்னு பார்த்தோம்னா தேர்ட் இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணும், ஓகேவா. அப்போ லிஸ்ட் ஆஃப் 3 வந்து நான் 4 அப்படின்றத அசைன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபோர்த் இண்டெக்ஸோடைய இந்த லிஸ்ட்ல இருக்க தேர்ட் இண்டெக்ஸோடைய வேல்யூ வந்து 4ல இருந்து 8ஆக மாறிடும். ஸோ அப்போ எனக்கு ரிசல்டன்ட் அரே எப்படி வரும்னா 1 2 and 3 and 8 அப்படின்றது வரும். ஸோ இதுக்கும் வந்து ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதே மாதிரி செக் பண்ணணும் இஃப் அன் எலமெண்ட் எக்ஸிஸ்ட், ஓகேவா. ஸோ இப்போ லெட்டஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோட அரேல வந்து 10ன்றது இருக்கு, 20 இருக்கு, 40 இருக்கு, 50 இருக்கு அப்படின்னா இப்போ வந்து நான் 30 அப்படின்ற எலமெண்ட் வந்து என்னோட அரேல இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவேன், ஓகேவா. அது எப்படி செக் பண்ணுவேன், ஒவ்வொரு எலமெண்ட்டா ஐட்ரேட் பண்ணிட்டு அந்த எலமெண்ட்டுக்கு வந்து இந்த எலமெண்ட் ஈக்குவலா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும்னா ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் 10 வந்து ஈக்குவல் டு 30யா, நெக்ஸ்ட் வந்து 20 வந்து ஈக்குவல் டு 30யா, அடுத்தது 40 வந்து ஈக்குவல் டு 30யா, நெக்ஸ்ட் வந்து 50 ஈக்குவல் டு 30யா அப்படின்றது. ஸோ அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டைமும் அந்த அரேல இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்து தான் அதை வந்து ஃபுல்லா செக் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20ன்ற நம்பர் எடுத்துக்கினாலுமே நமக்கு ரெண்டாவது ஐட்ரேஷன்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அப்போ இது வந்து ஆர்டர் ஆஃப் nல வரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ அப்பெண்டிங் டு அன் எண்ட் அப்படின்றத பார்த்தோமே ஆனால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் ஆர்டர் ஆஃப் 1. ஸோ இப்போ எப்படி வந்து நான் வந்து அப்பெண்ட் பண்ணுறேன்னா ஸோ லெட்ஸ் கன்சிடர் ஒரு லிஸ்ட் இருக்கு, அதில் வந்து 10 அப்படின்றது எலமெண்ட் இருக்கு, 20 இருக்கு, 30 இருக்கு, 40 இருக்கு, ஓகே. இப்போ லிஸ்ட்ல வந்து நான் வந்து அப்பெண்ட் பண்றேன், ஒரு 50 அப்படின்ற எலமெண்ட் அப்பெண்ட் பண்ணிட்டு நான் வந்து பிரிண்ட் பண்றேன் லிஸ்ட்டா. எனக்கு 10 20 30 40 50 அப்படின்றது வரும், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் பாப் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். பாப்பிங் அன் எலமெண்ட் ஃப்ரம் த எண்ட். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1 ஒன்றும் இல்லை. பாப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு.
ஸோ அதை நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து கடைசி எலமெண்ட் என்ன இருக்கு, 50 அப்படின்ற எலமெண்ட் இருக்கு. ஸோ இப்போ பாப் பண்ணால் நமக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கடைசி எலமெண்ட் என்ன 50 அப்படின்றது வந்து பாப் ஆகிட்டு மீதி இருக்க எல்லா எலமெண்ட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த 10, 20, 30, 40 அப்படின்றது லிஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாப் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் எந்த எலமெண்ட் வந்து எனக்கு பாப் ஆச்சு அப்படின்றது வந்து, அதாவது டெலிட் ஆச்சு அப்படின்றது வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்றேன்னா, அந்த ஆஃப்டர் பாப் பண்ண வர பிறகு என்னோட லிஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து பிரிண்ட் பண்றேன். ஓகே, பாப் ஆயிடுச்சா? அண்ட் என்னோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் இப்படிதான் இருக்கு, 10, 20, 30 and 40 இருக்கு. ஸோ இதே வந்து நான் ரிவர்ஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்றத பார்த்தோமே, ஆனால் ரிவர்ஸ்டு லிஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றத போட்டுட்டு வைல் எனக்கு இந்த லிஸ்ட் இருக்கிற வரைக்கும் ரிவர்ஸ்டு லிஸ்ட்ல வந்து நான் அப்பன் பண்றேன். எந்த எலமெண்ட் அப்படின்னு என்று பார்த்தோமே, ஆனால் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கும் வரையில் நான் இந்த எலமெண்ட்டை வந்து லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்டை வந்து கடைசியில இருந்து பாப் பண்ணி ரிவர்ஸ்டு லிஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்றேன். ஃபைனலா நான் ரிவர்ஸ்டு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணா எனக்கு லிஸ்ட் ரிவர்ஸ் ஆகியிருக்கும். ஓகேவா? 40, 30, 20, 10 இருக்கு. ஏன் வந்து எனக்கு 50 இல்லை அப்படின்றத பார்த்தோமே, ஆனால் ஓகே, எனக்கு வந்து 15 எலமெண்ட் இல்லை. இங்க லிஸ்ட்ன்றது வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ லிஸ்ட் இங்க எம்டியாக இருக்கு. நான் இங்க லிஸ்ட்டை வந்து திரும்ப நான் வந்து மாடிஃபை பண்ணி வைக்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் லிஸ்ட் வந்து 10, 20, 30, 40, 50. இப்போ நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா? 50, 40, 30, 20, 10. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாப் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் நாட் ஃப்ரம் அன் எண்ட். எண்ட் இல்லாம நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து இன்சர்ட் பண்றோம் ஒரு எலமெண்ட்டை அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டினா ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்குது. இன்சர்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? அதோட இண்டெக்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ இன்சர்ட் அப்படின்றதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பைத்தான்ல. லெட் அஸ் கன்சிடர் இப்போ வந்து லிஸ்ட்ல வந்து எனக்கு 1, 2, 3, 4 அப்படின்றது இருக்கு, அண்ட் 6 அப்படின்றது இருக்கு. இப்போ நான் 5 அப்படின்ற எலமெண்ட்டை 0, 1, 2, 3, 4 ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணோம். ஓகேவா? அப்போ எப்படி இப்போ நான் ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ண போனா லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஆஃப் ஃபோர்த் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்களா எந்த இண்டெக்ஸ்ல எந்த நம்பரை வந்து எந்த எலிமெண்ட் நீங்க வந்து இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்றத நான் வந்து கொடுக்கணும். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் நான் ஃபோர்த் இண்டெக்ஸ்ல 500 எலிமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ ஆஃப்டர் இன்சர்ட் பண்ண பிறகு என்னோட லிஸ்ட் வந்து மாடிஃபைட் லிஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, பிரிண்ட் ஆகுதா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம். இதுக்கு வந்து எவ்வளவு டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்கணும்? ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்குது. அடுத்தது டெலிஷன் நாட் ஃப்ரம் அன் எண்ட். ஓகேவா? எண்ட் இல்லாம நம்ம வந்து டெலிட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்குது. ஸோ எண்ட் இல்லாம நம்ம வந்து எப்படி டெலிட் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்தோமே, ஆனால் ஓகே, இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது. ஓகே, இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகே, அந்த லிஸ்ட்ல ஒரு என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னா 1, 2, 3, 4 and 5. ஓகேவா? இப்போ லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் தட் 3 அப்படின்ற எலிமெண்ட்டை வந்து நான் வந்து டெலிட் பண்றேன்னா, அண்ட் ஆஃப்டர் தட் நான் இந்த லிஸ்ட் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு 3 அப்படின்ற எலிமெண்ட் தவிர மற்ற எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு எனக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n. இல்ல நம்ம எப்படி வந்து ஐட்ரேட் பண்ணி நம்மளால வந்து இதை செய்ய முடியும். ஓகேவா? ஃபார் n இன் லிஸ்ட் ஒவ்வொரு நம்பரையும் நம்ம வந்து லிஸ்ட்ல ஐட்ரேட் பண்ணிட்டு இஃப் n நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னா என்னுடைய நியூ லிஸ்ட்ல வந்து நான் அப்பன் பண்றேன். எதை? 3 இல்லாத நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அப்பன் பண்றேன். அப்பன் பண்ணி அதை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ நியூ அப்படின்றத வந்து புது லிஸ்ட். வெயிட், நான் இங்க வந்து லிஸ்ட் அப்பன் பண்ணக்கூடாது, அந்த n அப்படின்ற நம்பரை அப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருச்சா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரிமூவ் பண்றதே வந்து எனக்கு இத்தனை டைம்ஸ் இந்த நம்பர் வந்து ஸ்பெசிபிக் நம்பரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட் ஃபுல்லாக எனக்கு 3 எலிமெண்ட்ஸ் எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு. இப்போ LST டாட்
ரிமூவ் ஆஃப் 3 அப்படின்றத கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுற ரிமூவ் பண்ண அந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு மீதி 2 3 அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். ஒரு டைம் தான் 3 வந்து எனக்கு ரிமூவ் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னால் மாடிஃபைங் எலமெண்ட் ஓகே மாடிஃபைங் எலமெண்ட்டுக்கு வந்து எனக்கு ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது. ஸோ ஒரு எலமெண்ட் வந்து நம்ம வந்து இப்போ மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகே அதே மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா மாடிஃபைங் எலமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது. ஏன்னா நம்ம ஒரு எலமெண்ட் மாடிஃபை பண்ணுறதுக்கு அதோட இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மாடிஃபை பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ லிஸ்ட் அப்படின்றதுல வந்து எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னால் 1, 2, 3, 4, 5 அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த இதுல வந்து லிஸ்ட் ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு தேர்ட் எலமெண்ட் இருக்கு. அந்த தேர்ட் எலமெண்ட்டுக்கு பதிலாக நான் 10 அப்படின்ற வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணி இப்போ நான் அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்றேன். எனக்கு தட் பர்டிகுலர் லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் ஒன். ஏன்னா நான் இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்றேன், அந்த எலமெண்ட் மாடிஃபை பண்றேன். ஸோ அதே மாதிரி ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது. ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ அதே தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ டேரெக்டாக நான் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து நான் இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறேன். எப்படின்னா ஜீரோத் இண்டெக்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும் கொடுத்தனா. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் பண்ணால் நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஸோ கடைசி எலமெண்ட் பிரிண்ட் ஆகணும் -1. அதே மாதிரி கடைசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்னா -2. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கு எனக்கு ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி இதை எடுத்துக்கும். அண்ட் அதே மாதிரி செக் பண்ணும் இஃப் அன் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்றது. ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இன் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. ஃபார் திஸ் 4 வந்து அப்படின்ற எலமெண்ட் வந்து திஸ் லிஸ்ட்ல இருக்குன்னா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் எஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த லிஸ்ட் அப்படின்றது. ஃபார்ல இஃப் ஓகே எஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஏன்னா அந்த லிஸ்ட்ல 4 அப்படின்ற எலமெண்ட் பிரிண்ட் இருக்கு. ஓகேவா. ஸோ அதே வந்து இப்போ 4க்கு பதிலாக இப்போ நான் 20ன்ற நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா. ஏன்னா எனக்கு எஸ்ன்றது பிரிண்ட் ஆகும், பட் லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா இஃப் கண்டிஷன்ல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகேவா. 20 ஓகேவா. இஃப் 20 நாட் இன் லிஸ்ட்ல இல்லைன்னா எனக்கு வந்து எஸ்ன்றது பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது இப்போ நான் கொடுக்குறேன், எனக்கு எஸ்ன்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ இது எடுத்துக்கக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இது வந்து செக் பண்ணுது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் இருக்கா. ஓகேவா. n தட் லிஸ்ட் அப்படின்றது. ஸோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து என்னன்னா ஸ்ட்ரிங் பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரிங்ஸோட ஆப்ரேஷன்ஸ் ஆக்சுவலி ஜென்ரலா சொல்லணும்னா ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள்னா அதை வந்து மாற்ற முடியாது. ஓகேவா. இண்டெக்ஸ் வச்சு நம்ம வந்து லிஸ்ட்ல எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்றோமோ அந்த மாதிரி ஸ்ட்ரிங் வந்து மாற்ற முடியாது. ஸோ அதனால இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தோமே ஆனால் ஸ்ட்ரிங்ஸ்ல நம்ம எந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் நமக்கு ஆர்டர் ஆஃப் n தான் வரும். எதை தவிரனா அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் கேரக்டர் நம்ம வந்து இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்றப்போ மட்டும்தான் நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குமே தவிர மற்றபடி மற்ற அதர் ஆல் ஆப்ரேஷன்ஸ்க்குமே வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் n தான் எடுத்துக்கும். ஓகேவா. இப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு எலமெண்ட் வந்து அப்பன் பண்றோம் ஒரு ஸ்ட்ரிங்ல. ஓகேவா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றது இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஆப்பிள் அப்படின்றது இருக்கு. இப்போ ஆப்பிள் கூட நான் வந்து எஸ் அப்படின்ற லெட்டர் வந்து ஆட் பண்றேன். ஓகேவா. ஸோ ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஒரு நியூ ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகும். அந்த நியூ ஸ்ட்ரிங்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஆப்பிள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஏ பி பி எல் இ அப்படின்றத ஆட் பண்ணி நாம புதுசா என்ன ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டரோ இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோ கொடுக்குறோமோ அது வந்து ஆட் ஆகும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் நியூ ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். அந்த நியூ ஸ்ட்ரிங்ல வந்து என்ன இருக்குன்னா ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கு, எஸ்ன்றது இருக்கு. இது வந்து எது கூட ஆட் ஆகும்னா எஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் கூட ஆட் ஆகும். அதான் இந்த எஸ்ன்ற ஸ்ட்ரிங்ல என்ன இருக்குன்னா ஆப்பிள்ன்றது இருக்கு. ஸோ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா STRNG அப்படின்ற ஸ்ட்ரிங்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்ன்றது வந்து இப்போ ஒன்னா ஐட்ரேட் ஆகி அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் இப்போ புதுசா வரக்கூடிய ஸ்ட்ரிங் கூட ஆட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் n ஆப்ரேஷன்ஸ்ல நடக்குது, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆப்ரேஷன்ஸ்ல நடக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நான் ஃபைனலாக வந்து பிரிண்ட் பண்றேன், நியூ ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு ஆப்பிள்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து என்னன்னா அப்பெண்டிங் டு அன் எண்ட். ஓகேவா. ஸோ அதே வந்து பாப்பிங் ஃப்ரம் த எண்ட். ஓகேவா. ஒரு ஸ்ட்ரிங்ல நான் வந்து எலமெண்ட் வந்து கடைசியாக வந்து பாப் பண்றேன். ஸோ இப்போ பாப் பண்றேன் இந்த சென்ஸ் என்னன்னா கடைசி எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்றேன் அப்படின்றதான் இருக்கும்.
ஸோ மோஸ்ட்லி இதை வந்து நம்ம வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா கடைசி இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் வரைக்கும் எடுத்துக்கிறோம் அப்படின்றத வந்து ஸ்ட்ரிங்கில் நம்ம எப்படி கொடுப்போம்னா, லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் மை ஸ்ட்ரிங் வந்து எனக்கு ஆப்பிள்ஸ். சரி, ஓகே. இப்போ இந்த வந்து புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு பனானாஸ். ஓகேவா? இதில் வந்து நான் பிரிண்ட் பண்ணோம். அந்த கடைசி எஸ் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்றதுனால ஸ்ட்ரிங்கில் அப் டு கடைசி இண்டெக்ஸ் என்னது இந்த எஸ், இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத கொடுக்குறேன். ஏன்னா நம்ம எந்த இண்டெக்ஸ் கொடுக்குறோமோ அந்த இண்டெக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தான் நமக்கு இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் எடுத்துக்கணும். ஓகேவா? அதாவது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங்கோட சைசிங் ஆப்ரேட்டர் எப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறோம்னா அந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸும் அதே மாதிரி எண்ட் இண்டெக்ஸ் பிளஸ் 1 கொடுத்தாதான் இந்த பர்டிகுலர் எண்ட் இண்டெக்ஸ் வரைக்குமே நமக்கு எடுக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு பனானா அப்படின்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இது எப்படின்னா புது ஸ்ட்ரிங் தான் கிரியேட் ஆகும், பட் ஆனால் இந்த கடைசி எஸ் அப்படின்ற லெட்டர் வந்து ஒமிட் ஆகும். ஸோ இதுவும் அதனால ஆர்டர் ஆஃப் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது. ஸோ அதே மாதிரி இன்சர்ஷன் நாட் ஃப்ரம் எண்ட். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுறேன், எண்ட் கிடையாது, பட் ஆனால் எண்ட் கிடையாது. எப்படி பண்ணுவேன்னா, லெட் அஸ் கன்சிடர் இப்போ வந்து ஒரு புது ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்ல வந்து MAGOES அப்படின்றது இருக்கு, பட் N அப்படின்ற ஒரு லெட்டர் இல்லை. ஓகேவா? அதாவது செகண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? செகண்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு N அப்படின்ற ஒரு லெட்டரை இன்க்ளூட் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து ஃபார் I in range of len ஆஃப் ஸ்ட்ரிங்ல வந்து எப்போ வந்து எனக்கு இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் வருதோ, நியூ ஸ்ட்ரிங் வந்து நம்ம எடுத்துக்கிறேன். எப்போ எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் வருதோ அப்போ வந்து நான் புதுசாக என்ன ஒரு கேரக்டர் இன்க்ளூட் பண்ணும், N அப்படின்ற கேரக்டர், அந்த கேரக்டரையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதன் பிறகு இருக்கக்கூடிய கேரக்டரை நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய கேரக்டரை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ அதர் தென் தட் மற்ற எல்லா டைமையும் நார்மலாக அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக எனக்கு நியூ ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ எனக்கு மேங்கோஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். சாரி. ஓகே. ஸோ இது நமக்கு இது எடுத்துக்கக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது ஸ்ட்ரிங்ல. ஸோ அதே மாதிரி டெலிஷன் நாட் ஃப்ரம் அண்ட் எண்ட். ஓகேவா? எண்ட் இல்லாமல் நம்ம வந்து நடுவில் ஏதாவது ஒரு எலமெண்ட் நம்ம வந்து டெலிட் பண்ணும் பட்சத்தில் அதுக்கு நமக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி அதே தான். அதாவது இதே மாதிரியே தான் நம்ம வந்து டெலிஷனும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மேலே பண்ணது இன்சர்ஷன், இப்போ நம்ம பண்ண போகிறது டெலிஷன். ஸோ டெலிஷன் பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் கன்சிடர் மேங்கோஸ்ல வந்து 2 எண்ட் இருக்கு அப்படின்றத வச்சுக்கிறோம். இப்போ நியூன்றதுல வந்து அப்பன் பண்ணும். எப்போ வந்து நான் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் வந்து டெலிட் பண்ணா போதும். ஸோ இப்போ இங்க வந்து ஏன்னா 2 எண்ட் இருக்கு, ஏதோ ஒரு எண் டெலிட் பண்ணா போதும். பட் ஆனால் இப்போ நான் வந்து இந்த இடத்துல ZN அப்படின்றது கொடுத்துருக்கேன். அப்போ 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல Z இருக்கு. அப்போ செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய Z நான் வந்து டெலிட் பண்ணணும். எப்போ எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் வருதோ அப்போ மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, அப்போ மட்டும் கண்டினியூ கொடுத்துறேன். மற்ற டைம்ல எல்லாமே வந்து நான் அந்த ஸ்ட்ரிங் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ எனக்கு மேங்கோஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே தான் ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்ட்ரிங் ஐட்ரேட் பண்ணுது. ஸோ டோட்டலாக ஐட்ரேட் பண்ணி எந்த இடத்த ஸ்கிப் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் நமக்கு வந்து ஆட் பண்றதுனால இப்போ டெலிஷன் ஆப்ரேஷன் நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது. அதன் பிறகு இப்போ ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்து மாடிஃபை பண்றோம் ஆர்டர் ஆஃப் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியில. ஏன் மாடிஃபை பண்றதுக்கு ஆர்டர் ஆஃப் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகுது? ஏன்னா இப்போ ஏன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்றப்ப புரியும். இப்போ ஸ்ட்ரிங்ல வந்து இப்போ ஏபி சிடி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிசிடி அப்படின்ற 4 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸ் வச்சு நல்லா ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. லிஸ்ட்ல பண்ண மாதிரி செகண்ட் இண்டெக்ஸ்ல வந்து சீன்ற இது இருக்கு. ஸோ அந்த கேரக்டருக்கு பதிலாக நான் Z வந்து ரிப்ளேஸ் பண்ணி இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன். பட் ஆனால் இது எனக்கு எரர் வரும். ஓகேவா? ஏன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஓகேவா? ஐட்டம் அசைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரிங்ல நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்து இம்யூட்டபிள். ஓகேவா? ஸோ அதனால அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணா நான் ஃபுல்லா ஐட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? மாடிஃபை பண்றதுக்கும் அப்போ எனக்கு வந்து என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டினா ஆர்டர் ஆஃப் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் எடுத்துக்குது. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார்
modification. Okay, suppose for okay, n in string, if n which is equal to c இப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா that particular indexல நான் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்றதுனால for I in range of len of that particular string. Okay, if I வந்து எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் ஆக இருந்தால், சாரி தேர்ட் இண்டெக்ஸ் ஆக இருந்தால் 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல தான் சி இருக்கு. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் ஆக இருந்தால் எனக்கு ஸ்ட்ரிங் ஆஃப் நியூ ஸ்ட்ரிங் வந்து இசட் அப்படின்ற கேரக்டர் வந்து ஆட் பண்ணும். இல்லை என்றால் எனக்கு நியூ ஸ்ட்ரிங்கில் வந்து அதில் இருக்கக்கூடிய தட் பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர் எனக்கு ஆட் ஆனால் போதும். ஃபைனலாக நான் பிரிண்ட் பண்ண போகிறது அந்த நியூ ஸ்ட்ரிங்கை. ஸோ இப்படி தான் நமக்கு மாடிஃபிகேஷன் நடக்கும் ஸ்ட்ரிங்கில். ஓகேவா? ஸோ தென் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேண்டம் ஆக்சஸ். ஸோ ஸ்ட்ரிங்கில் ரேண்டம் ஆக்சஸ்க்கு வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஸ்ட்ரிங் தெரியும், 0th இண்டெக்ஸில் ஏ இருக்கு. இதை வந்து ஃபார் லூப் நான் இட்டரேட் பண்ணுறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கோட லென்த் 4 தான். இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறது என்னன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டராக வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஏபி இசட்ன்றது தனித்தனியாக லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் என்னன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து ஏபிசிடி தான் இருக்கு, நியூ அப்படின்றதுல தான் வந்து இசட்ன்றது வரும். ஓகேவா? ஸோ பண்ண நியூன்றது கொடுத்தனா ஏபி இசட்ன்னு வரும். ஓகே, ஏபி இசட்ன்றது எனக்கு தனித்தனியாக வருது. ஒன்றும் இல்லை, இது வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுற இந்த இடத்துனால. பட் ஆனால் இங்கே ஃபார் லூப் அட்டெண்ட் பண்ணுறதுனால இது வந்து ஆர்டர் ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? இப்போ ஃபார் லூப் எடுத்துட்டோம்னா இப்போ நான் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணேன், இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் ஒன்று புரியும் நான் நம்புறேன். ஸோ அதே வந்து -1 கொடுத்தோம்னா எனக்கு டீன்ற லெட்டர் பிரிண்ட் ஆகும். இதுவும் ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ண போறேன். ஸோ அதுக்கு பார்த்தோமே ஆனால் ஓகே, இஃப் தட் கேரக்டர் சி அப்படின்ற கேரக்டர் வந்து இன் ஸ்ட்ரிங்ல இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ண சொல்றேன். இஃப் எனக்கு இருந்ததுன்னா பிரிண்ட் பண்ண எஸ் அப்படின்ட்டு. ஓகே, எஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ அதே வந்து நம்ம தட் பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்ட்ரிங் கூட இருக்கான்னு நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஏபிசி அப்படின்றது வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கும் நமக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n தான். ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் guys. See you guys in more such videos. Until then, bye.